அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். ஒரு டைம் இல்ல. தமிழகத்துடைய பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருக்கக்கூடிய நம்முடைய ஜோதிடர்கள் ஒரு பக்கம் இருக்காங்க. இந்த பக்கம் சின்னத்திரையில் பிரபலமாக இருக்கக்கூடிய பலரும் வந்திருக்காங்க. ஸோ இந்த ராசிக்காரர்கள் யாரோ ஒருத்தர் உங்க ராசியில் இருப்பார். ஸோ இவங்களுக்கு ஒன்று சொல்லல, அது நமக்கு சேர்த்து மேட்ச் பண்ணிக்க வேண்டியதான். இது அந்த ஒரு கால்குலேஷன் இருக்கு. தெரியுமாடா, ரெண்டும் ஒண்ணுதானடா, குழப்பறீங்களா? 26ஆம் ஆண்டு இஎம்ஐ யாருக்கெல்லாம் முடியும் சார்? ரிஷபராசிக்கு சார். ரிஷபராசிக்கு அவங்களுக்கு தொழில் ரொம்ப அதிகமாக நல்லா இருக்கும் சார். எங்க பணம் கேட்டாலும் இது வரைக்கும் எதிர்பார்த்த பணம் கண்டிப்பா திரும்ப வரப்போகுது சார். இந்த ஊர் என்ன வேலைன்னு கேளு, அப்புறம் எடுக்கலாம்னே. சரி, இந்த தெருவாவது என்ன வேலை வாங்கிக்கலாம்னே. ஐயோ, இப்போ எதையாவது வாங்கி ஆகணும்டா. இந்த லட்சத்தை என்ன பண்ண? எங்க பணம் கேட்டாலும் கிடைக்குமா? எங்க பணம் கேட்டாலும் கிடைக்கும். கொடுத்த பணம் திரும்ப வரும். கிடைக்கும்னு வாங்குனதுனால தான் இஎம்ஐயே இருக்கு. அப்புறம் மறுபடியும் நம்மால் பின்றேன் பாரு. சும்மாவா? நம்ம சங்கத்தோட ரத்தம் உடம்புல ஓடுது இல்ல. நல்ல வேலை கிடைக்கும் சார். யாருக்கு? ரிஷபராசிக்காரங்களுக்கு அந்த வேலை மூலமா நல்லா அவங்க வேமா அந்த பணத்தை திருப்பி அடைச்சிடுவாங்க. இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. என்ன ட்ரை பண்ணாலும், கண்ணை மூடி ட்ரை பண்ணாலும், கண்ணை மூடாம ட்ரை பண்ணாலும் யாருக்கு இஎம்ஐ முடியாது. கும்பராசிக்கு பெருசா யோசிச்சு நிறைய விஷயங்கள் பண்றதுனால நிறைய பணம் ஏமாற்றம் வரும். வேலையில சில பிரச்சனைகள்லாம் வரும். அதனால இந்த வருஷம் அவங்களுக்கு கொஞ்சம் டஃப்பான. உண்மையை சொல்லு, நீ சிரிக்கிறியா அழுவுறியா? தெரியலையப்பா. சிம்மத்துக்கு சார். சிம்மம் தான். இன்னும் எவ்வளவோ இருக்கு. வாங்க தம்பி, என்ன இந்த பக்கம்? சும்மா காத்து வாங்கலாம். எது கலவர பூமியில காத்து வாங்க வந்தீங்களா? சத்தியமா இப்பதான் ஆரம்பிச்சேன். ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையில வந்து தயவு செய்து முன்னாடி வேற வந்திருக்கு. இப்படியே கிளம்பிடு ஐயா. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? பயப்படுறதுக்குள்ள ஒண்ணு இல்ல. பயம் இல்லையா, இது மன உளைச்சலுக்கையா? நீங்க எங்கெல்லாம் கடன் கேட்கறீங்களோ அங்கெல்லாம் கடன் கிடைக்கும். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியும். ஆனா அது நான் வாங்காம இருக்கிறதே போதுங்கிற ஒரு மனநிலையில் இருந்தோம்னா கொஞ்சம் இஎம்ஐ ஈஸியா கட்டிக்கலாம். நீ எழுதுன இதுல என்னப்பா சந்தேகம்? அதாவது எந்த ராசி, அதாவது இந்த ராசி லவ் பண்ணிட்டு இருக்கு 2025ல டப்புன்னு கல்யாணம் பண்ணிருங்க, இல்லைன்னா பிரச்சனை. மீன ராசி சார். இதோ வந்துட்டேன். மிதுன ராசி கடக ராசி ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லது. நோ, நீ எவ்வளவு எடுத்தாலும் பரவாயில்ல, நான் அந்த வேலை மட்டும் செய்ய மாட்டேன். இன்னும் கல்யாணம் பண்ண முடியல அப்படின்னா வேலண்டைன்ஸ் டேவை பெருசா கொண்டாடாம இருக்கிறது நல்லது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அது என்ன ரீசன் வேலண்டைன்ஸ் டே கொண்டா? அந்த வேலண்டைன்ஸ் டே வர பீரியட்ல இவங்களுக்கு நடுவுல வந்து புதன் வருவாரு. குறுக்கு இந்த கௌசிக் வந்தா இந்த புதன் என்றவர் எப்படி சொல்லலாம்னா, இந்த ரெண்டு பேர் லவ்வர் இல்ல ஹஸ்பண்ட்னு வரும்போது இந்த புதன் வந்து பாய் பெஸ்டி மாதிரி. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. இவர் ரொம்ப மாடர்ன் ஜோசியரா இருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால என்னை வச்சு காமெடி கிமெடி பண்ணலையே. இந்த வருடம் வந்து வேலண்டைன்ஸ் டேவை பெருசா கொண்டாடாம இருக்கிறது நல்லதுங்க. மனைவி சண்டையில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ராசி எது 2026ல? சிம்மம். ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறாரு. ஏழாம் இடத்துல ராகு எல்லாத்தையும் மாற்றாரு சார். பாவம், யாருக்குமே இந்த நிலைமை வரக்கூடாது. கும்பராசிக்காரங்க தன்னுடைய கணவன் மனைவிட்ட பேசும்போது கொஞ்சம் நிதானமாக பேசணும். ஏதாவது இவங்க நார்மலாக பேசுகிற விஷயத்த கூட அவங்க ஆப்போசிட் பார்ட்டி வந்து கொஞ்சம் இவங்க எதை எடுத்தாலும் நம்மளை தப்பாக பேசுகிறாங்கன்னு புரிஞ்சுக்கிற வாய்ப்பு இருக்குது. ஸோ நிதானமாக பேசுனாங்கன்னா பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம் சார். ஓகே, இந்த தடவை பிகினிலே கும்பத்தை சிம்மத்தையும் குமுறுன்னு குமுறாங்க. பாவமா இல்லையாடா? விட்டுடா விட்டுடா, நான் ஒன்ன பார்க்கல. எந்த ராசி வெளி சாப்பாட்டை குறைச்சிக்கணும்? சிம்மம் கொஞ்சம் குறைச்சிக்கணும் சார். அவன் எவ்வளவுதான் குறைச்சுப்பான் இல்ல? அதாவது நக்கல்யா அவனுக்கு. இஎம்ஐ அடைக்க முடியாதுங்கிறீங்க, புதுசா கடன் ஆகுங்கிறீங்க, பொண்டாட்டி புருஷனுக்கு சண்டை வருங்கிறீங்க. அவன் சண்டை வந்தா வெளியில போய் சாப்பிடலாம், வெளியிலையும் சாப்பிடக்கூடாது. எல்லா பக்கமும் அணை கட்டுறாங்களே. இந்த ராசி நல்லா சந்தோஷமா சாப்பிடலாம் 2026. ரிஷபராசி, மேஷ ராசியும் சாப்பிடலாம். அப்பாடா, நான் கூட. எந்த ராசி அடுத்தவங்க லவ்ல போய் அட்வைஸ் கொடுக்க கூடாது, சிக்கலாயிரும்? விருச்சிக ராசிங்க சார். சார் அவங்க நேச்சுராவே வந்துட்டு அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அது இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு விருச்சிக ராசிக்கே வந்துட்டு நேரம் கொஞ்சம் சரியில்லாம இருக்கு. அப்ப போய் இவங்க அடுத்தவங்களுக்கு சொல்றது வந்து சரி வராதுங்க சார். ஓகே, செல்லங்களா தங்கங்களா, வாய் திறந்துறாங்களா, வாய் திறந்துறாத, நீ வாய் திறந்துறாத, கொன்றுவேன். இனிமேல் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும். ராசியான ஆளு பிரவீன் தான்.
முதல்ல நீ எடு. பெஸ்ட் சாய்ஸ் சார். என்னைய வச்சு டெஸ்ட் பண்ணுங்கடா. விருச்சிகம். 1 2 3 4 விருச்சிகம். உண்மை தெரிஞ்சு போச்சு. இவனை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. விருச்சிகத்திற்கு 2026 எப்படி இருக்கும்? வீட்டோட இருப்பாங்க. வீட்டில் இருந்தே நிறைய வேலை செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பாசிவ் இன்கம்கான வழிமுறைகள் நிறைய வரும் சார். உங்களுக்கு டிஜிட்டலா சில்வர் வாங்கி வச்சாங்கன்னா விருச்சிகத்துக்கு இந்த வருஷம் ரொம்ப அருமையா இருக்கும் சார். ஒப்படம் வந்து காசு கொடுப்பான். இதெல்லாம் அதே போல் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் யோகங்கள் உண்டு. ஆக்சுவலாக விருச்சிகல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். காதலில் ஏதாவது தோல்வி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி அம்மாவுடைய உடல்நலத்தில் கவனமாக இருக்கணும். என்ன கொடுமை சரவணது. நவம்பர் டிசம்பர் பிறகு சூப்பராக இருக்கும் விருச்சிக ராசி. லாஸ்ட் 2 மாசம் நல்லா இருக்கும். ஆமாம். கிரகணங்கள் பாவிகளா எப்படா 10 ராசியை பொறுத்தவரை ஒன்று அவங்க டிப்ரெஷனில் இருப்பாங்க, இல்லை வேற யாரையா டிப்ரெஷனில் போக வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு புதுசாக எப்பா உன் கூட சேர்ந்து வாழ்றது ரொம்ப ரிஸ்க்பா. நீ இன்னோவேட்டிவான ஐடியாஸ் பண்ணி நம்ம வந்து தொழில் பண்ணணும்னா அவங்களுக்கு வந்து இந்த வருஷம் எல்லா இம்பாக்ட்லையுமே நல்லா இருக்கு. தடைகள் விலகும், லக் அடிக்கும், தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம், வீடு மண்மனை. என்னாச்சு? டேய் டேய் சொல்றா. அண்ணனுக்கு அதிர்ஷ்டம் வந்து 1 மணி நேரம் ஆச்சு. இந்த ஊர்லயே அண்ணன் பெரிய பணக்காரரு. என்ன மண்மனை லவ்லாம் சக்சஸ் ஆயிடும். அப்ப ரொம்ப காலமா இருந்த செட்பேக்ஸ் எல்லாம் சரியாகிற வருஷம். நம்ம காதல இவர் ஜெயிக்க வச்சிட்டார். எஸ் மிஸ்டர் பார்சரதி. சார் இப்போ எனக்கு வந்து அரேஞ்ச் மேரேஜ் நடக்குமா இல்ல லவ் மேரேஜ் நடக்குமா? என்னோட கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்கும்? அதை சொல்லிட்டு கேக்குறீங்க, நீங்க தானமா சொல்லணும். டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. 2026 மனிதன் பாதி மிருகம் பாதி கும்பல் இது. அதனால எப்போ இவங்க மூட் அவுட் ஆவாங்கன்னு இவங்களுக்கே தெரியாது. இந்த மூட் அவுட் ஆகாமல் இருந்தாங்கன்னா இந்த வருஷம் மாதிரி இவங்களுக்கு பாசிட்டிவ் எதுவுமே இருக்காது. ஏன்னா வந்துட்டேன்டா. இன்னமே என் ஆட்டம் சிலம்பாட்டம். இல்ல சார் அடுத்த வருஷம் இப்ப கல்யாணம் பண்ணலாமா எப்படி? இப்போ லவ் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க, ஒரு 2 years 3 years லவ் பண்ணாவே அந்த பையனோட ஒரு பெட்டர் ஆப்ஷன் அவங்களுக்கு வெளியில் கிடைக்காது. கடல்லே இல்லையா? ஆனா இவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஓடுறது பெரிய கஷ்டம். அதனால சமையல் இருந்தாலும் விருச்சகத்துக்கு பிடிச்சாதான் கட்டணும். பொறுத்தெல்லாம் வந்து விருச்சகத்துக்கிட்ட வேலைக்கு ஆகாது. கல்யாணம் ஆன நைட்லேருந்து பிரச்சனை கொடுக்கக்கூடிய ராசியில் பார்த்தீங்கன்னா விருச்சகம் தான் இருக்கும். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அவுட் ஆஃப் பாக்ஸ். அது அப்படி பெருமையா சொல்லிக்கலாம். ஓகே, இப்போ இவங்க இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. சிம்மராசி. சிம்மம் 1 அடிக்கிறான், அடிச்சு போட்டு போய் வேலை வெட்டிய பாருங்க. சிம்மம் எப்படி இருக்கும் 2026? சிம்மராசி நல்ல லவ் பண்ற சிம்மராசிக்காரங்களுக்கு பிரேக் ஆகும் சார். வாகன விபத்து ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு சார். கணவன் மனைவிக்கிடையே அதிகமான சண்டை வரும் சார். டெம்பரவரி ஸ்லீப் டிவோர்ஸ் வரைக்கும் போகும் சார். சைலண்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. தொழில் போட்டி பொறாமை ஏற்படும், முன்விரோதம் ஏற்படும். இதனால எதிரிகள் அதிகரிப்பாங்க. பிள்ளைகளால் மன வருத்தம் ஏற்படும். குறிப்பா பார்ட்னர்ஸ் அவங்க மாமனார் மாமியாருடன் கசப்பு ஏற்படும். அதனால அவங்க சைட்ல இருந்து வரக்கூடிய ஆதரவு கட்டாகும். இதுல ஏதாவது ஒண்ணுனாலே ஒண்ணுக்கு போற அளவுக்கு அடிப்பாங்க, 3ன்னா மோஷன் போற அளவுக்கு அடிப்பாங்களே. எல்லாம் நடந்துரும். இதெல்லாம் நடக்குதுண்ணே. ஏதாவது சொல்லுங்கண்ணே, நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா. இன்னொன்று பிரவீனுக்கே வந்து ஒரு ஸ்பான்டேனியஸா ஒரு பலன் சொல்லலாம். மிதுனமும் சிம்மமும் வசியம். அதனால போன ஜென்மத்தில் இவ 2 பேரும் தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப். அதனால டெஃபினட்டா அவருக்கு இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். தைரியமா இருக்கலாம். அஷ்டமத்து சனி நினைச்சு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சுவாமி சாமி, மங்களகரமா இருக்கா ஐயா. ஐயா நீ முதல்ல வந்திருக்கப்படாதா? என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பணம் சம்பாதிக்கிற கும்பலில் இப்போ சிம்மம் தான் இருக்குது. கம்பேரிசன் மற்றவங்களோட கம்பேரிசன் மட்டும் இல்லைன்னா சிம்மத்துக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா தான் இருக்குது. வெற்றி கொடி கட்டு தரைகளை மட்டும் மாறி விட்டு எப்படி இருக்கும் கும்பத்திற்கு? கும்பராசிக்கு வந்து இந்த 2026 பொருளாதாரத்தில் ஒரு நல்ல மாற்றம் இருக்கு சார். கடன் பிரச்சனை கண்டிப்பா அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா இவங்க மனசுல ரொம்ப நாளா கிட்டத்தட்ட ஒரு 3 வருட காலமாக ஒரு ஆசை வச்சிருக்காங்க. அவங்களுக்கு இந்த 2026 உறுதியாக நடக்கும் சார். மாதவன் அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? பிறர் மூலம் ஏமாற்றப்படுவார், ஸ்கேம். சுகம், நிம்மதி, தூக்கம் இது இந்த வருஷம் இல்லை. மனதளவில் வீக் ஆவார்கள், கான்ஃபிடென்ட் எல்லாம் போகும். அதிகமான ஸ்ட்ரெஸ், கடன் வாங்கி ஏதாவது செஞ்சீங்கன்னா மிகப்பெரிய கடனால் ஆயிடுவீங்க. ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார்? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. பார்ட்னர் மூலம் ஏமாற்றப்படுவார், பண மோசடி. நினைத்தது நடக்கவில்லை என்ற ஃப்ரஸ்ட்ரேஷன்ல டிசப்பாயின்மெண்ட் வரும். ஐயா நீங்க பாசிட்டிவா சொல்லவே மாட்டீங்களா? ஏன்னா பாசிட்டிவா சொல்லுங்க. 1 2 பாசிட்டிவா சொல்லுங்க. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது.
ஆறுதலுக்காவது ஏதாவது ஒரு நல்லதோ அந்த கணிப்பை சொல்லுங்கங்கிற. என்னத்த சொல்றது? எதையாச்சும் சொல்லியா? 8ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால அதிகமா உழைப்பாங்க சார். அது ரிசல்ட் இப்ப கிடைக்கலனாலும் கிரகம் மாறும் பொழுது அப்ப இவங்க உழைப்பு மூலியமா அப்புறம் ரிசல்ட் கிடைக்கும். அந்த பார்ட்னர் விஷயமும் கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் அவங்க பார்ட்னர் விஷயத்தை உங்கள்கிட்டயே சொல்லணும். சொல்லி தொலையா, ஆர்வமா இருக்குல்ல. என்டர்டைன்மெண்ட்டுக்கு எப்படி அலையறாங்க? சினிமா படம் பாத்துக்கிட்டா. கும்பராசிக்கு காதல் வாழ்க்கை திருமணமாக வாய்ப்பு இருக்கா இந்த வருடம்? அதாவது இந்த பொண்ணு ஒரு லவ்ல இருக்காங்க. அந்த லவ் திருமணத்துல முடியுமா? 2026 சண்டாளா நினைச்ச மாதிரியே சரிங்க திருப்பி விட்டானே, நான் என்ன பண்ணுவேன்? 26ல நல்லா இருக்குமான்னு கேக்குறேன். மேக்குள்ள பண்ணிடுங்க. மேக்குள்ள பண்ணிட்டா டிலே ஆகாது. மேக்குள்ள தள்ளனா 27ல போகும். அது அவ்வளவுதான். ரொம்ப கொடுத்து வச்சோப்பா. ப்ரொஃபஷனலா வந்து growth ஆக வாய்ப்பு அது பக்காவா ஆகும். இதுக்கு நீ பதிலே சொல்லணும் சொல்லி சும்மா அந்த கேள்வி மட்டும் கேட்டவன் வீட்டுல கவனிச்சிருவாங்கன்னு உப்புக்கு சப்பானியா சும்மா ப்ரொஃபஷனலா மேல வர வாய்ப்பு இருக்கா? கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. 2026 கடகம். இது படிக்கட்டுல ஏதாவது படிக்கட்டுல நடந்து போறப்ப கீழே விழுவாங்க சார். கடுமையான பொருளாதார சிக்கல். ஐயோ சாமி, வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போற. எந்த பொருள் அவங்களுக்கு அத்தியாவசியமா தேவைப்படுதோ அந்த வருஷம் இந்த வருஷம் ரிப்பேர் ஆயிட்டே இருக்கும். ஃபுட் மீண்டுமா டிபார்ட்மெண்ட்காரர்களுக்கு வேலை போயிடும். நாய் கடிக்கும், விஷப்பூச்சி கடிக்கும், ஏதாவது ஒரு விஷக்கடி இவங்க அனுபவிப்பாங்க. அதே மாதிரி வேலையில் இருக்கவங்களுக்கு உயர் அதிகாரிகள் இவங்களே வேலையை விட்டு போற அளவுக்கு டார்ச்சர் பண்ணுவாங்க. சோலி முடிச்சு. மகரம் 2 மகரம் 2026 பாசிட்டிவ் கல்யாணம் 100%. முதல்ல பாலாஜி பாசிட்டிவ் சொல்றதே ஒரு நல்ல சைன் தான். 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. அப்புறம் ஓகே, இதை விட மகரம் நன்றாக இருக்கிறது என்று சொல்வதற்கு வேறு காரணிகளே தேவையில்லை. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. ரிஷபம். ஓகே, ரிஷபராசி பாலாஜி. ரிஷபம். சனியனுக்கு தந்தி அடிச்சிட்ட, இனி உன்னை ஆண்டவனால கூட காப்பாற்ற முடியாது சார். தேவையில்லாத பழக்கங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். புதிய நண்பர்களோட க்ளோஸா பழகக்கூடாது. வேலை மாற்றம் உறுதி. கம்ஃபர்ட்டான வேலையை விட்டு கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி, தூரமா போய் வேலை செய்யற மாதிரி, ப்ரெஷர் ஹேண்டில், தலைவலி ஏற்படும், தலையில ஏதாவது அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வரைக்கும் கண்ணாடி போடாதவங்களாம் கூட கண்ணாடி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடல் எடை அதிகரிக்கும். ரகசியங்கள் பிளான்லாம் வெளியில கசிஞ்சு போயிடும். அதனால மன உளைச்சல் ஏற்படும். இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? என் மூளை சொல்லி முடிக்கிற அந்த பாடி லாங்குவேஜ் மியூட் பண்ணிட்டு பாலாஜி பேசுற பார்த்தா உங்க வாழ்க்கையில் எல்லாமே சிறப்பா நடக்கும். ஓஹோன்னு நீங்க வருவீங்க. இனிமே தான் உங்களுக்கு அற்புதமான காலகட்டம் வரும். எல்லாமே சிறப்பாக நடக்கும். அப்படிதான் இருக்கு. மியூட் பண்ணிட்டு ஓபன் பண்ணா ஒன்னும் விளங்காது. அதாவது பாலாஜி மியூட் வெர்ஷன், ஓகே, ஆடியோ வெர்ஷன் 2 போன் நினைக்கிறேன். நீங்க ரொம்ப புகழ்றீங்க. புகழ்ச்சி பிடிக்காத ஆளியா. துலாம் 2026 நிறைய சக்சஸ் ஆகும். நிறைய கடன் அடைக்கக்கூடிய ராசியில துலாம் வரும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை ஏற்படும். பண வரவு எதிர்பார்த்ததை விட அதிகமா இருக்கும். அதனால எல்லா கடனையும் அடைச்சிடலாம். இதெல்லாம் நடக்குமா நினைச்சனே, நடந்துருச்சு. நான் வந்து ஒரு 5 வருஷமா காதலிச்சிட்டு இருக்கேன்யா. 2 பேர் வீட்டுக்கும் தெரியும். 2 பேர் வீட்டுல ஒத்துக்கிட்டாங்க. ஆனா திருமணத்தை ஒண்டி பண்ணி வைக்க மாட்டாங்க. இந்த வருஷமாச்சு திருமண யோகம் இருக்கா, பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா? அப்படி இல்லைன்னா 2 பேர் வீட்டுக்கும் தெரிஞ்சு ஓடி போய் கல்யாணம் பண்ண ஒரே ஆள் நான் தான் இருப்பேன். துலாம் ராசி பொறுத்த வரைக்கும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும். நீட்டு, ரயில்வே, யூபிஎஸ்சி போன்ற போட்டித் தேர்வு வெற்றி கிடைக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடும். இந்த வருஷம் கல்யாணம் நடக்கும். உங்களுக்கு மட்டும் துளாராசிக்காரங்க எல்லாமே முயற்சி பண்ண நடக்கும். லவ் ஓகே ஆகும். நன்றிண்ணே. ஆமாம், இது 10 ஸ்மைலி கொடுத்தது சமம். அவர் 3 மாதத்துக்குள்ள போய் உட்காந்துருங்க. அடுத்து ரொம்ப நக்கல் வராயாவே, கரெக்டா வாட்ச் பண்ணிட்டே இருக்கானே. ஓகே, பாப்போம். தனுஷ் சொல்லுங்கம்மா, தனுஷுக்கு எப்படி இருக்கும் 2026? 4 பேர் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. கேர்ஃபுல்லாக வண்டி ஓட்டணும். வீட்டில் நகை பணம் திருட்டு போகலாம், அல்லது நீங்களே எங்கே பயணத்தின் போது மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூர்வீக சொத்து விற்பனையாகாத பூர்வீக சொத்து விற்பனையாகும், அல்லது ஆசைப்பட்டு வாங்கின சொத்து கூட வித்துட்டு வேற இடம் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கும். வெளிநாட்டு வேலைநாட்ட பணம் கொடுத்தாங்கன்னா பணம் திரும்ப வராது. இவங்களுடைய கௌரவம் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தொழில் பண்றவங்களுக்கு ஒரு தொழில் முடக்கம் ஏற்படும். ஒரு டெம்பரவரி. அட நார பயலுகளா, எந்த தொழிலும் பண்ண விட மாட்டேங்கிறாங்களே. மீனம் 2026 மீனம் எப்படி இருக்கு? மீன ராசி வந்து ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல இருக்கு சார். எப்படின்னு சூப்பர்ல. மீன ராசி இந்த வர வருஷம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கேம்ல எல்லாம் மாட்டக்கூடிய தன்மை இருக்கும்.
மகாசனங்களே இதெல்லாம் எதுக்காக செய்யறேன்னா எல்லாம் ஒரு சான் வயிற்றுக்காகத்தான். அதனால உங்க பையில இருக்கிறது கையில இருக்கிறது எல்லாம் எடுத்து கீழே போடுங்க. அண்ட் வந்து ஹெல்த் வைஸும் வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் இந்த ஆண்டு மீனராசி. ஆளை உடிச்சு விட்டாங்க. இந்த ட்ரிப் அடி கொஞ்சம் ஓவரா பேசலாம். ஓடி பணம் திருட்டு போகும் அல்லது அதிகமாக ஒரு இடத்துல உழைச்சி அந்த உழைப்புக்கான பலன் வரும்போது இவங்க அதுலேருந்து வெளில வந்துருவாங்க. ஸோ உழைப்புக்கு பலன் இல்லாமல் போயிடும். பிகாஸ் பேசிக்கலி ஐ எம் சோம்பேறிங்க. லவ் சக்ஸஸ் ஆகிடும். வீட்டு அனுமதியோட பெரியவங்க அனுமதியோட லவ் மேரேஜ் கண்டிப்பாக பண்ணிடுவாங்க. ஒரு தடவை சொல்லுங்க. அது எந்த ரீதியில் இருந்தாலும் சரி, சப்போஸ் வேற சாதி அல்லது வேற மதமாக இருந்தாலும் சரி, 100% லவ் சக்ஸஸ் ஆகிடும். ரொம்ப குஷியோ லவ் ஓகே ஆயிடுச்சுல உனக்கு. இது நம்ம எப்படி இருக்கும் 2026? மிதுனத்துக்கு வந்து சூப்பரா இருக்கு சார். இருக்கிறதுலே வந்து நல்ல டாப் மோஸ்ட் நல்லா இருக்க போது தொழில் ரீதியாக நல்ல வளர்ச்சி அடைவாங்க. ஓ அப்படியா விஷயம். ஒரு நிமிஷம். எந்த காரணம் கொண்டும் நகை அடமானத்துக்கு போகக்கூடாது. போனால் அதை மீட்கவே முடியாது. தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும். கெட்ட கனவு அடிக்கடி ரிப்பீட்டடாக வரும். அதனால ஸ்லீப்பிங் டிஸ்டர்பன்ஸ் ஏற்படும். ஒரே என்னப்பா சக்தியில் என்னாச்சு? என்னையா? ஒன்றும் இல்லை சித்தப்பா, ஒரு சின்ன கனவு. மிதுனத்துக்கு வார்த்தையால பிரச்சனை வரும். வாக்கை கொஞ்சம் கரெக்டா பாத்துக்கணும். ஒரு நாள் என்னப்பா சண்டைக்கு வர மாதிரி? நீ வேணா சண்டைக்கு வாடா. நீ வேணா சண்டைக்கு வா. வாடா வந்து வா. மேஷராசி. மேஷம். நீங்க மேஷமா? பாருங்க சொன்னாலிக்கே வந்துருச்சு. 3 பேர் மேஷமா? வெளியே போகும்போது நாய்ங்க பக்கத்துல போகும்போது கொஞ்சம் உஷாரா போகணும். ஏன்னா இவங்களை கண்டாதான் நாய் விடாது. என்ன ஆளை பார்த்தா ஆச்சாரமா இருக்க, அவசரமா பேசுறான். ஏயா நாய்கிட்ட உஷாரா போகும். புதுசா இருக்கீங்க. சரி பிரிச்சுக்கங்க. ஆனா இது புதுசா இருக்குனே. புதுசா இருக்கு. தகப்பனாருக்கு மருத்துவ செலவுகள் அதிகமாகும் சார். யூரினரி இன்ஃபெக்ஷன், ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. முதுகு வலி ஏற்படும். எலக்ட்ரிக்கல் பொருள் யூஸ் பண்ணும்போது இவங்க கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணும். அயன் பாக்ஸ். குடிப்பழக்கம் புகைப்பழக்கம் இல்லாத மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் வரும் சார். பழக்கம் வந்துடும். எக்ஸஸாக இனிமே சாவகாசம் ஆகாதியா. இன்னைக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி வம்பு சண்டை இழுத்து அப்படியே கட்டி பண்ணி உண்டு அப்படியே கட் பண்ணிக்கிற வேண்டியதான். இங்க ஒன்று இருக்குது. கண்ணி யாராரு? சார் ஷேர் மார்க்கெட்ல இவங்க புதிய முதலீடு பண்ணக்கூடாதுங்க சார். புது தொழில் அமையும். அதன் மூலமா அவங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். பேட்டா எங்க மாத்துறானுங்க? எல்லாம் மாச சம்பளம் தான். அதுவும் பொங்கலையும் புளியரையும் போட்டு கழிச்சு போறானுங்கம்மா. வீடு ஆல்டர்னேஷன் ஒர்க்கு, ரிப்பேர் ஒர்க்கு, அதன் மூலமாக செலவு. நீண்ட தூரம் ஆன்மீகம் பயணம் போயிட்டு இருந்தாங்கன்னா வரும்போது ஒரு ஹெல்த் இஷ்யூட வருவாங்க. நீ பிறந்ததுலேருந்தே இப்படிதானா? இல்ல அமாவாசை பௌர்ணமிக்கு மட்டும் இப்படி ஆயிருவியா? கடன் வாங்கக்கூடாது. மீறி வாங்கினா ரீபே பண்ண முடியாது. ரொம்ப கஷ்டம் ஏற்படும். அடி பல்லகளெல்லாம் உடைச்சு போடுவேன். படிக்க தெரிஞ்சா படி. தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லி ஏற்கனவே இருக்கக்கூடிய பார்ட்னர்ஷிப் தொழில் பிரேக் ஆகிடும். புதுசாக யாராவது பார்ட்னர்ஷிப் பண்ணாங்கன்னா ஆரம்பத்திலே ஏமாத்திடுவாங்க. நல்லா படிக்கிற மாணவர்கள் கூட இந்த டைமில் ஒரு படிப்பு தடை ஏற்படும். ரேங்க் நல்லா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தவங்க கூட ரேங்க். ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. குறைவாங்க. பாலாஜி முன்னால அடுத்த வருஷம் ஒரு மண்ணு மூட்டையை வச்சிருக்கேன். அதாவது எல்லாம் தைரியம் நிறைய வரும். கன்னிக்கு ஏற்கனவே தைரியம் அதிகம். இப்போ வந்து இந்த வருஷம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம். குடும்பத்தில் சுப வரவுகளுக்கு வரும். கன்னி இருக்கக்கூடிய வீட்டில் திருமணம் மற்ற விஷயங்கள் மற்றவங்களுக்கே நடக்குமா அந்த அளவுக்கு சாட்சியாருக்கு சொல்றியா? சரி, இப்போ ஒய்ஃபும் கன்னிராசி தான். இப்போ என்னன்னா அதேதான். அவங்க என்ன அடிக்க என்ன அவங்க அடிக்க பொண்டாட்டிக்கு அடிக்கடி கோபம் வருங்க. கோபம் என்ன அடிக்க அவன் என்ன அடிக்க நீ திருப்பி அடிக்கிறதே இல்லையா? அதெல்லாம் நடக்கிற காரியமாங்க. இப்படியே தடுத்து தான் என் வாழ்க்கை ஓடிட்டு. சரி அது இருக்கட்டும். ஒரு கன்னிராசி பத்தியே நம்ம பேசுறச்சு இப்படி மூச்சு வாங்குது. இத ஏதாவது ஒண்ணு பண்ணணும்ல. வெள்ளை கொடி காட்டாம வெள்ளை பெட்ஷீட்டை சுத்தி உட்கார்ந்து 2 பேருமே. அவ்வளவுதான். யூத் ஆயத்தை ஹெல்ப் பண்ணுங்க. சீக்கிரம். வெள்ளெல்லாம் ரத்த கலரே ஆயிரு சார். என் மேலதான் தப்புன்னு சொல்லிட்டு ஓ நல்லவராயே நான் வாழ வேண்டும் ஐயா, வாழ வேண்டும். அடச்சி படுத்தே விட்டான் ஐயா. ஒத்துக்கிற அளவுக்கு தைரியம் வந்துருச்சா? அப்படி போய் சார் அடுத்த கண்டென்ட். பாவம் போட்டுருக்கீங்க. ஓ ஒத்துக்கிற அளவுக்கு தைரியம் வந்துருச்சா? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.